Hello friends, welcome to my channel Vatni Priya Finance and Technology. இன்னைக்கு நம்ம ITR சம்பந்தமான ஒரு முக்கியமான வீடியோ பத்தி பேச போறோம். என்ன இவங்க ITRோட டியூ டேட் தான் முடிஞ்சு போச்சே, இப்போ என்ன ITR பத்தி சொல்ல போறாங்க அப்படின்னு கேக்குறவங்களுக்கு சில எதிர்பாராத காரணங்கள் சம்பந்தமா ஜென்யூன் ரீசன்ஸ்னால நீங்க ITR ஃபைல் பண்ண தவறிட்டீங்க. இந்த ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா ஐடிஆர் ஃபைல் பண்ணக்கூடிய டியூ டேட் வந்து 31st ஜூலை. ஆனால் நீங்கள் வந்து ஐடிஆர் இந்த வருஷம் ஃபைல் பண்ண விரும்புகிறீங்க. ஸோ உங்களால் லேட் ஐடிஆர் ஃபைல் பண்ண முடியுமா? அப்படி ஃபைல் பண்ணால் ஒருவேளை உங்களுக்கு டேக்ஸ் ரீஃபண்ட் எலிஜிபிலிட்டி இருந்தால் உங்களால் லேட் ரீஃபண்டில் வந்து அதை பெற முடியுமா? டியூ டேட்டை தவற விட்டதுக்கப்புறம் லேட்டாக ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது அதில் ஏதாவது பெனல்ட்டி விதிக்கப்படுமா? இந்த மாதிரியான கேள்விகள் உங்கள் மனசில் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதே போல் சிமிலர் ஃபினான்ஸ் மற்றும் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சம்மந்தப்பட்ட ஃபினான்ஷியல் இயரில் ஐடிஆர் ஃபைல் பண்ணக்கூடிய இனிஷியல் டெட்லைன், உதாரணத்துக்கு இந்த ஃபினான்ஷியல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 31 இந்த டெட்லைன் இருந்துச்சு. இந்த டெட்லைனை தவற விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணக்கூடியதை வந்து லேட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர் செக்ஷன் 139(4) கீழே வந்து உங்களால் பிலேட்டட் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். அதாவது டியூ டேட்க்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா லேட் ஐடிஆர் ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். சரி, இது எப்போ வேணால் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு டியூ டேட் இருக்குங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 தான் இந்த எக்ஸ்டெண்டட் டெட்லைன். இந்த தேதிக்கு முன்னாடி வந்து நீங்கள் உங்களோட பிலேட்டட் ரிட்டர்ன்ஸை வந்து ஃபைல் பண்ணணும். சரி, ஒருவேளை இதுக்கு முன்னாடி வருஷங்கள், அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸோட ஐடிஆர் நீங்கள் ஃபைல் பண்ண விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டில் ஃபைல் பண்ண முடியுமா? எஸ், உங்களால் முடியும். ஃபினான்ஸ் ஆக்ட் 2021 அமெண்ட்மெண்ட்டின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் உங்கள் பிலேட்டட் ஐடிஆர் ரிட்டனை வந்து சம்மந்தப்பட்ட அசஸ்மெண்ட் இயரோட முடிவுக்கு 3 மாதங்களுக்கு முன்னாடி எந்த ஒரு டைம்லையும் ஃபைல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு அசஸ்மெண்ட் இயர் 2023-24 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணக்கூடிய டெட்லைன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா on or before 31st December 2023. சரி, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் வந்து ஐடிஆர் டியூ டேட்டில் எதுக்கு ஐடிஆர் ஃபைல் பண்ணணும், பொறுமையாக லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடாதீங்க. ஏன்னா லேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறனால சில ப்ராப்ளம்ஸும் இருக்குங்க. எந்த ஒரு செயலையும் நம்ம காலம் தவிர்த்து செய்யும்போது கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு ட்ராபேக் இருக்கும். அதே போல் இன்கம் டேக்ஸ் ரிட்டனை பிலேட்டட் ரிட்டனாக ஃபைல் பண்ணும்போது என்னென்ன ட்ராபேக்ஸ் ஏற்படுது அப்படின்னு 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வந்து டேக்ஸ் டியூ பே பண்ணணுமோ அந்த டேக்ஸ் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் விதிக்கப்படும். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆனது வந்து செக்ஷன் 234A, 234B அண்ட் 234C கீழே வந்து இன்ட்ரெஸ்ட் விதிக்கப்படும். அடுத்தது அண்டர் செக்ஷன் 234F கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிலேட்டட் ரிட்டர்ன் மேலே ஒரு லேட் ஃபீயும் விதிக்கப்படும். ஒருவேளை உங்களோட கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து 2.5 lakhs ஸ்லாபில் இருக்குது அப்படின்னா லேட் ஃபீ எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாதுங்க, பெனல்ட்டி கிடையாது. ஆனால் 2.5 lakhsலேருந்து 5 lakhsக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு 1000 rupees-உம், மோர் தென் 5 lakhs ஸ்லாபில் இருக்கிறவங்களுக்கு 5000 rupees-உம் வந்து விதிக்கப்படும். சரி, அடுத்த முக்கியமான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒருவேளை கேபிட்டல் லாஸஸ் ஏற்பட்டுருச்சு, இல்லை பிஸ்னஸில் வந்து லாஸஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா இதை பொதுவாக கேரி ஃபார்வர்ட் பண்ணி சப்சிக்வெண்ட் இயர்ஸில் வந்து செட் ஆஃப் பண்ண முடியும். ஆனால் பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது பிஸ்னஸ் லாஸஸையோ இல்லை கேபிட்டல் லாஸஸையோ கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாதுங்க. ஸோ சப்சிக்வெண்ட் இயர்ஸில் வந்து செட் ஆஃபும் பண்ண முடியாது. பட் இந்த கேஸ்க்கு ஒரே ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் இருக்குங்க. ஒருவேளை இந்த லாஸஸ் ஆனது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த கேஸில் உங்களால் பிலேட்டட் ரிட்டர்ன்ஸ்லேயே வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அதர் தேன் தட் மற்ற லாஸஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. அடுத்த ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 10A, 10B, 81A, 1B, 1C, 1D, 1E இந்த மாதிரி செக்ஷன்ஸின் கீழே வரக்கூடிய டிடெக்ஷன்ஸ் அல்லது எக்ஸம்ஷன்ஸை வந்து உங்களால் கிளைம் பண்ண முடியாது. இந்த டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட்ஸை கிளைம் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஒரிஜினல் டெட்லைனுக்குள்ளே வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணியிருக்கணும். பிலேட்டட் ரிட்டர்ன்ஸில் இது அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ட்ராபேக்ஸ். இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா
இந்த செக்ஷனின் கீழே நிறைய டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட்ஸை வந்து ஒரு நபர் லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே போல் பெனல்ட்டியும் விதிக்கப்படும். ஒருவேளை டேக்ஸ் அமௌண்ட் அவருக்கு பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் ஒரு வட்டியும் விதிக்கப்படுங்க. ஒருவேளை அவர் வந்து ரெகுலராக லாஸஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவரால் அந்த ப்ராசஸையும் பண்ண முடியாது. சரி, ஒருவேளை வந்து நீங்கள் கரெக்டாக ஐடிஆர் வந்து ஃபைல் பண்ணிட்டீங்க, ஆனால் திடீர்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டீஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் 3 ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னாடி இருந்த வருஷத்துக்கு வந்து ஐடிஆர் ஃபைல் பண்ணல அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் வருஷம் ஐடிஆர் வந்து கரெக்டாக ஃபைல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் திடீர்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஃபினான்ஷியல் இயருக்கு வந்து நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வருது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி வரக்கூடிய நோட்டீஸ்க்கு ரிப்ளையாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பழைய ரிட்டர்ன் என்ன ஃபைல் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து பிரிண்ட் பண்ணி நீங்கள் டாக்குமெண்ட்டாக இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸில் வந்து சப்மிட் பண்ண முடியும். ஆனால் டிலேட் ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ண முடியாது. லேட்டாக ஃபைல் பண்ணக்கூடிய ரிட்டர்ன்ஸில் வந்து நீங்கள் எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ண முடியாது. பட் பிலேட்டட் ரிட்டர்ன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களால் ரிவைஸும் பண்ண முடியுங்க. நான் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி லாஸஸை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் லாஸ் அல்லது பிஸ்னஸ் லாஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. ஆனால் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸஸையும் உங்களால் கேரி ஃபார்வர்ட் பண்ணி சப்சிக்வெண்ட் இயரில் வந்து செட் ஆஃப் பண்ண முடியும். ஸோ டிலேட் ரிட்டர்ன்ஸில் இல்லாத ஒரு பெனிஃபிட் வந்து பிலேட்டட் ரிட்டர்ன்ஸில் இருக்குது. அது உங்களால் ரிவைஸ் பண்ண முடியும். அது என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களால் உங்களோட பிலேட்டட் ரிட்டர்ன்ஸை வந்து ரிவைஸும் பண்ண முடியும் இஃப் யூ வாண்ட். சரி, அடுத்த முக்கியமான சந்தேகத்துக்கான பதிலை பார்க்கலாம். சரி, ஒருவேளை நீங்கள் வந்து பிலேட்டட் ரிட்டர்ன் அண்டர் செக்ஷன் 139(4) கீழே பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வந்து பிலேட்டட் ரிட்டர்ன் தானே பண்ணுறேன், இதை நான் வெரிஃபை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பண்ணணுங்க. நீங்கள் வந்து நார்மல் ஃபைலிங் ப்ராசஸ் பண்ணாலும் சரி, பிலேட்டட் ரிட்டர்னோட ஃபைலிங் ப்ராசஸை பண்ணாலும் சரி, எந்த ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைலிங் ப்ராசஸையும் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம வெரிஃபை பண்ணுறோம். ஸோ அப்படி வெரிஃபை பண்ணாத பட்சத்தில் வந்து ஒருவேளை வந்து ப்ராசஸில் ஏதாவது எரர் ஆகி உங்களோட ரிட்டர்ன் ஃபைல் ஆகலை அப்படின்னா அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. பட் நீங்கள் வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து பிலேட்டட் ரிட்டர்ன்லேயும் பார்த்தீங்கன்னா கட்டாயம் வெரிஃபை பண்ணணும். அதன் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இருக்கும். அடுத்ததாக பிலேட்டட் ரிட்டர்னில் வந்து உங்களால் டேக்ஸ் ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ண முடியுமா? எஸ், உங்களால் முடியும். அண்டர் செக்ஷன் 139(4) கீழே நீங்கள் ஃபைல் பண்ணக்கூடிய உங்களோட பிலேட்டட் ரிட்டர்ன்ஸில் வந்து ஒருவேளை உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா உங்களால் டேக்ஸ் ரீஃபண்ட்ஸை வந்து கிளைம் பண்ண முடியும். அது போக டேக்ஸ் ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் ஃபைலிங் போர்ட்டல் மூலியமாக டைரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் ப்ராப்பர் பேங்க் டீட்டெயில்ஸை ப்ரொவைட் பண்ணுறதும் நெசசரி. சரி, ஒருவேளை வந்து நீங்கள் வந்து பிலேட்டட் ரிட்டர்ன்ஸை வந்து ஃபைலிங் பண்ணுறீங்க, ஆனால் திரும்ப உங்களோட ஃபைலிங் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. அந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த வருஷம் எக்ஸ்டெண்டட் டெட்லைன், அதாவது 31 டிசம்பருக்குள்ளே நீங்கள் உங்களோட ஃபைல் ரிட்டர்ன்ஸை எத்தனை தடவை வேணாலும் ரீசப்மிட் பண்ண முடியும். ஒவ்வொரு தடவை ரிஜெக்ட் ஆகும்போது நீங்கள் வந்து உங்களோட பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன ரீசன்னால ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். சில ஃபைல் இஷ்யூஸ் அண்ட் எரர்ஸை வந்து சம்மந்தப்பட்ட இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸால் மட்டும்தான் வந்து ரிசால்வ் பண்ண முடியும். ஸோ அந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலை அப்ரோச் பண்ணலாம், இல்லை இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிஸை வந்து அப்ரோச் பண்ணலாம். அதன் மூலியமாக ஃப்யூச்சரில் ஏற்படக்கூடிய சங்கடங்களை தவிர்க்க முடியும். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு பிலேட்டட் ரிட்டர்ன்ஸ்னால் என்ன அப்படிங்கிற பேசிக் ஐடியாஸ் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதே போல் சிமிலர் ஃபினான்ஸ் மற்றும் டெக்னாலஜி சம்மந்தமான வீடியோஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.